1000 கோடி ரூபாய் எஸ்சி எஸ்டி பழங்குடியினர் பட்டியல் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பல ஆயிரம் கோடி ரூபாயை திருடுறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல திமுகவுடைய காப்பி பேஸ்ட், திமுகவும் திருடுறான், தாவேகாவும் திருடுறான். அடிஷனல் ஐஜி அந்த அம்மா டிஐஜி கவிதா ராணிக்கு உத்தரவு போட்டு அந்த தலித்து நிலம் பஞ்சமி நிலம் பறிபோக போகுது. இதுக்கு என்ன பண்றாரு வன்னியரசு? தடுத்து நிறுத்திருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் எந்த செய்தியிலையும் பதவியேற்று 3 மாசம் ஆச்சா? தமிழ் தேசிய மாநாடு அடுத்த நாளே முடிஞ்சு போச்சு. அது வல்ல இயக்கம்னா எதை நோக்கி போகணும்? ஈழ போராட்டத்துக்கு பிதா மகன் திருமா, ஈழ போராட்டம் முடிஞ்ச விட கட்சி முடிஞ்சு போச்சு. இதை கண்டிச்சு திமுக போராடும். எங்க? கோயம்புத்தூர்ல சிபிஎம் சேர்ந்துச்சு. யாருக்கு எதிரா? தாவேக்காக்கு எதிரா. சிபிஎம் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டது. அங்க எப்போ சிபிஎம்மும் விசிகாவும் வெளியேறினாலும் பாமக வன்னியர் சமூகம் தன்னை தாங்கி பிடிக்கும்னு விஜய் நம்புறாரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திட்டார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முக்கியமாக விஜய் முதல் முறையாக கோட்டையில் கொடியேற்றிருக்காரு. பல திட்டங்களில் மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் திட்டங்களை எல்லாமே அறிவிச்சதெல்லாம் ஸ்டிக்கரை எடுத்து பார்த்தோம்னா அது திமுக திட்டமாக தான் இருக்குது. இந்த முறை ஜெயலலிதா அவர்கள் பெயரை உச்சரித்து அம்மா உணவகம் அப்படி தொடரும் அப்படின்னாங்க. ஆனால் ஸ்டாலின் பேரை தவிர்த்து இருக்காரு. இங்கே காலை உணவு திட்டம்லாம் தொடரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. என்ன, ஏன் அதை ஒதுக்கணும்? இல்லை, இப்போ திமுகவுடைய ஊழலை எதிர்த்து தான் தாவேகா ஒரு இயக்கமாக மாறிச்சு. அப்போ அது ஊழல்வாதிகள் வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கினதை ஒரு கடும் விமர்சனத்திற்கு இன்று வரை உள்ளாகிறது. கலைஞர் வீட்டு வசதி திட்டம்தான் வெற்றி வீட்டு வசதி திட்டமாக இப்போ மாறி இருக்கு. அது எங்கேருந்து நிதி எடுத்திருக்காங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபண்டில், தாட்கோ ஃபண்டிலிருந்து தான் பணம் எடுத்திருக்காங்க. அதே போல் தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு எல்லாம் எங்கேருந்து பணம் எடுக்கிறாங்க? 1000 கோடி ரூபாய் எஸ்சி எஸ்டி பழங்குடியினர் பட்டியல் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பல ஆயிரம் கோடி ரூபாயை திருடுறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல திமுகவுடைய காப்பி பேஸ்ட், திமுகவும் திருடுறான், தாவேகாவும் திருடுறான். யாருடைய பணம் அது? மக்களோட பணம். மக்கள்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின பழங்குடி மக்களுடைய மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் அது. அந்த மக்கள் இன்னும் இப்போ ஈசிஆரில் 7000 காலனி வீடுகள் இடிஞ்சு விழுற நிலையில் இருக்கு. பாவம் இல்லையா? எங்க பாரு இந்த சமூகத்தில் பாதிக்கப்படுறது யாரு? தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். அப்போ அவர்களுடைய கல்வி, அடிப்படை கட்டமைப்பு, கழிவறை, கழிவிடம், மருத்துவம், இதுக்காக ஒதுக்கப்படுற நிதி இல்லையா? இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த தாவேகா ஆட்சியில் நடக்குது. 400 மாணவர்கள் உயர்கல்விக்காக அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம் எல்லாம் லண்டன் போகிறான். 36 லட்சம் ரூபா அரசு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. இந்த வருஷம் அந்த பணம் கொடுக்கல. இப்போ வன்னியரசு வேறு அமைச்சராக இருக்கார். ஏன் என்ன நடக்குது? இப்போ 400 மாணவரில் பாதி மாணவர் அந்த நாடு விசாவே தரல. படித்து கொண்டு இருக்கவனுக்கு பணம் போகல, அவனுக்கு இப்போ அங்கே எங்கே போகணும்? சரவணபவன் ஹோட்டலுக்கு தான் வேலை செய்ய போகணும். அப்போது தாவேகா ஆட்சியில் இருக்கிற விசிகா ஆட்சியும் சரியில்லையே, கூட்டணி ஆட்சியில் வேறு நடக்குத. 3 மாத காலம் என்ன பண்ணுறீங்க? தலித் மக்களுடைய பணத்தை திருடி தின்பது தான் ஆதாரத்துறையினுடைய வேலையா? ஆனால் இன்னைக்கு கொடியேற்றத்துக்கு காரணமாக இருந்த வாக்காளர்களே அவங்க தானே சார். அப்போது இவ்வளவு குற்றச்சாட்டு அந்த மக்கள்கிட்ட வருது. புலிகள் காப்பகத்துக்கான பணம் இல்லையா? தலித் ஃபண்ட் இருந்து எடு பல கோடி ரூபாய் திருப்பி அனுப்புகிறான் டெல்லிக்கு. அப்போ இந்த திமுக அதிமுக இரண்டும் செய்த அதே வரலாற்று தவறை
விசிக அமைச்சரவையில் இது நடக்குதே. தாவைக்கா 1000 கோடி ரூபாய் அங்கிருந்து எடுத்திருக்கு. இது விசிக எந்த எதிர்ப்பு செய்யலையே. இது அமைச்சர் வன்னியரசுக்கு தெரியாத நடக்கும் இல்லைங்க. அப்போ அவரை திரும்பிக்கிட்டாரா, குப்பரப்படுத்திட்டாரா? அவரும் இதுக்கு உடந்தையா தான் இருக்கணும். 3 மாத காலத்தில் 1000 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த இந்த பணம் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் கருகி போச்சு. ஆனால் இன்னைக்கு திரு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு, இந்த அமைச்சர் பதவியெல்லாம் எனக்கு துரும்பு தூசு மாதிரி. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எப்போ போராட கூப்பிட்டாலும் நான் அந்த பதவியை தூக்கி போட்டு நான் ஓடி வருவேன், நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு போராளி அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. சரி, வேல்முருகன் ஒரு பெரிய 100 ஏக்கரா தலித்து நிலம் பறிபோகுதுன்னு பெரிய பட்டியலை கொடுக்குறாரு. பஞ்சமி நிலம் 100 ஏக்கரா நிலத்தை போலியாக சுதா அடிஷனல் ஐஜி அந்த அம்மா டிஐஜி கவிதா ராணிக்கு உத்தரவு போட்டு அந்த தலித்து நிலம் பஞ்சமி நிலம் பறிபோக போகுது. இதுக்கு என்ன பண்ணுறார் வன்னியரசு? தடுத்து நிறுத்திருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் எந்த செய்தியிலையும் பதவியேற்று 3 மாதம் ஆச்சா? அப்போது தலித் மக்களுடைய மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டதா ஆதி திராவிட நலத்துறை. அதை சமூக நீதியாக மாற்றிட்டீங்க. சமூக நீதினா மற்ற எல்லா சமூகத்துக்கு போதா? ஆதி திராவிடர்களுக்கு மட்டுமே உள்ள அமைச்சகம் அது, வேற யாருக்கும் கிடையாது. இதனால் இதில் எங்கே போய் சமூக நீதி? அந்த பெயரை மாற்ற சொன்னாங்க விடுதலை சிறுத்தைகள். ஏங்க அப்போ ஆதி திராவிட அசிங்கமாக இருக்கா? அதுதானே சமூக நீதி. எப்படி சமூக நீதி? மற்ற சமூகங்களுக்கு போனாதான் அது சமூக நீதி. அந்த மக்களுக்கு இப்போ என்னுடைய சொத்து எனக்கு மட்டுமே சொந்தமானது. இதில் சமூகம் கிடையாது, நீதியும் கிடையாது. ஆதி திராவிடர்களுக்கு மட்டுமே அந்த இலாக்கா செயல்படுது. அது எப்படி சமூக நீதியாகும்? ஆதி திராவிடர்களுக்கான துறை சமூக நீதி துறையாக இருக்காது, அதுக்கு தனி துறையே இருக்கு. இல்லை, இது விடுதலை சிறுத்தைகள் இதுக்கு வருத்தப்படுறாங்களா? அதாவது நாங்கள் தலித்துக்கான கட்சியாக இருக்கக்கூடாது, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சி தான் பெருமைப்படுத்துகிறாங்க. இல்லைங்க, அதை இழிவாக நினைக்கிறாங்களா? இல்லை, இப்போ தமிழ் தேசிய மாநாடு நடத்துகிறாரு, 17ஆம் தேதி நடத்துகிறாரு. இந்த தமிழ் தேசிய மாநாட்டுக்கு நீங்கள் யாராவது இந்த தலித் சமூகத்தை தவிர வண்டியர் சமூகம் ஒரு 1000 பேரை காமிங்க, நாடார் சமூகம் 1000 பேரை காமிங்க, தேவர் சமூகம் ஒரு 1000 பேரை காமிங்க. அதுதானே தமிழ் தேசியம். இந்த விசிக அமைப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காகவே போராடுவதற்காகவே உருவாக்கப்பட்டது. ஆனால் எங்களை அந்த வட்டத்துக்குள்ள எங்களை இந்த கட்சியை முடக்காதீங்க, இது ஒரு சாதிக்கான கட்சி கிடையாது, இது ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்ட களமாக தான் இந்த கட்சி நடத்துது. சரிங்க, அருந்ததியர் காலனிகள் ஒட்டுமொத்தமாக இந்த விசிக அமைப்பில் ஒரு 10,000 பேர் இணைஞ்சதை காமிங்க. தேவேந்திர குல வேளாளரை காமிங்க. இல்லை, தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த அமைப்பில் இணைவதே இல்லை. அப்போது இந்த முரண்பாடு இருக்கு அந்த சமூகத்துக்குள்ள. இந்த முரண்பாடுகளை களையணும்னா ஒட்டுமொத்தமாக நீங்கள் கூட்டு தலைமை, இது தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு, அருந்ததியர் வேளாளர் இது பழனி பாபா தான் உருவாக்குனார். சவர தொழிலாளர்கள் கூட்டமைப்பு, துணிந்தோய் கூட்டமைப்பு, இப்படி ஒரு கூட்டமைப்பை பழனி பாபா தான் உருவாக்குனார். அப்படி உருவாக்கினா தான் அது முழுமையான தமிழ் தேசியம். அதுதான் நீங்கள் திராவிட இயக்கம் தமிழ் தேசியத்துக்கு தொடர்பே இல்லை. பழனி பாபா மட்டும்தான் முஸ்லீம் சிறுபான்மைகள், ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள், சலவை தொழிலாளர், சவர தொழிலாளர்கள், இப்படி ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கினார். உருவாக்கி யாருக்கும் ஓட்டு போடாத, நீ உனக்கான வேட்பாளர்களை நீயே தீர்மானித்துக் கொள்ளு சொன்னார். அதுக்கு பிறகுதான் அவர் கொல்லப்பட்டார் சமூக விரோதிகளால், ஆதிக்க சக்திகளால். இப்போ அதே தேவை இருக்கு. பிசிகா பொறுத்த வரைக்கும்
மதுவிலக்கு மாநாடு அன்னையோட முடிஞ்சு போச்சு அந்த அந்த பிரச்சனை. தமிழ் தேசிய மாநாடு அடுத்த நாளே முடிஞ்சு போச்சு. அது வல்ல இயக்கம்னா எதை நோக்கி போகணும்? ஈழ போராட்டத்துக்கு பிதா மகன் திருமா, ஈழ போராட்டம் முடிஞ்ச விட கட்சி முடிஞ்சு போச்சு. ஒரு இலக்கை நோக்கி நகர்றது இல்லை. இப்போ ரவிக்குமார் விசிகா வேட்பாளர் வேணும் தேடி ஒரு காங்கிரஸுக்கு இளைய பெருமாளோட மகனை போடுறாரு. இது எப்படி விசிகாவும் இல்லையே. விசிகா போகிறா எங்கே நேரம் எங்கே போயிட்டான்? திமுகவை தூக்கி பிடித்து தாங்கி பிடித்ததுனால அவ்வளோ பேர் எங்கே போயிட்டான்? தாவேக்கா போயிட்டான். ஏன் அவர்களே உங்களால் தக்க வைக்க முடியலையே. அவர்களுடைய உரிமை நீங்கள் முழுக்க 8 அமைச்சர், இங்கே 7+1 தாவேக்கால தான் இருக்கான். நீங்கள் தூக்கி பிடித்த திமுக எந்த தலித்தையும் அமைச்சராக்கலையே. இப்படி நிறைய முரண்பாடு. ஆனால் இங்கே கூட தாவேக்கா கூட அமைச்சர்ன்ற ஒரு பொருளில் தான் இருக்காங்கன்னா அந்த சாதிக்கான எந்த வேலையும் நடக்கலைன்னா அதற்கான திட்டம் அங்கேயும் இல்லை. தாட்கோ நிதி திருடப்படுகிறது. எஸ்சி எஸ்டி மக்களுக்கான எந்த திட்டமும் தயார் செய்வதற்கான இடம் அங்கே இல்லை. இப்போ ராஜமோகனே இருக்கார். ராஜமோகனே தன்னை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற தலைவர்னு அவர் தன்னை சொல்ல முடியல. ஏன்? அது தேசிய நீரோட்டம், தமிழ் தேசிய நீரோட்டம், சினிமா நீரோட்டம், இதில் தான் அவர் பயணம் செய்ய வேண்டியிருக்கு. முக்கியமாக இன்றைக்கி நம்ம எப்பவுமே உங்களுக்கு தெரியும் வருடம் இந்த தகைசால் விருது தருவாங்க. இன்னைக்கு நம்ம முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியில் இருந்த தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கட் பண்ணுறோம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமாக நம்ம பார்க்கணுன்னா அன்புமணி, சௌமியா அன்புமணியோட அப்பா மாமனார். என்ன அரசியல் இருக்குது? இந்த என்ன அரசியல்னா, இப்போ கோயம்புத்தூரில் அந்த தலித் மாணவன் கொல்லப்பட்டான். அந்த கஞ்சா இந்துஸ்தான் கல்லூரியில் அந்த மாணவன் ஒரு தலித். அவனே ஒரு சாதி இந்துவாக இருந்தால் பயந்துருப்பான். சாதி இந்துவாக இருந்தால் பயந்துருப்பாங்க. இது தொட்டுருக்க மாட்டான். ஒரு கவுண்டர் மாணவனை போய் அடிச்சிருக்க முடியுமா? ஒரு நாடார், ஒரு தேவர், யாரையும் செய்ய முடியாது. தலித். அப்போது அவன் கொல்லப்பட்டான். இதை கண்டித்து திமுக போராடுது. எங்கே? கோயம்புத்தூரில். சிபிஎம் சேர்ந்துக்குச்சு. யாருக்கு எதிரா? தாவேக்காக்கு எதிரா. சிபிஎம் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டது அங்கே. அப்போ இது எப்பொழுது வேண்டுமானாலும் விசிகா வெளியேறலாம். அப்போ விசிகா 2, சிபிஎம் 2, 4 வேணும். அதுக்காகத்தான் தகைசால் விருது. பாமக எப்படி இருந்தாலும் சௌமியா இந்த தாவேக அரசை 4 பேரோடு வந்து தாங்கி பிடிப்பார். வன்னியர்களை ஒரு ஒட்டுமொத்தமாக திருடுறதுக்காக இந்த விருது பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. ஏன் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் எப்பவுமே நீங்கள் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும். அப்போ எப்போ சிபிஎம்மும் விசிகாவும் வெளியேறினாலும் பாமக வன்னியர் சமூகம் தன்னை தாங்கி பிடிக்கும்னு விஜய் நம்புறாரு. அதுக்கு தான் இது எப்பவுமே ஒரு தமிழ் அறிஞர்களுக்கு தான் கொடுப்பாங்க. தமிழ் அறிஞர்களுக்கு தான் தகைசாயா நல்ல கண்ணு கொடுத்தாங்க. இப்போ யார் கொடுத்துருக்காங்க? காங்கிரஸ்காரராக இருந்த கிருஷ்ணசாமி கொடுத்துருக்காங்க. அவர் ஏதாவது செஞ்சுருக்காரா? அவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்கார். வேற என்ன? ஒரு வன்னியர் லீடர், அவ்வளோதான். அதை தாண்டி என்னத்தை செஞ்சுருக்கிறார். அப்போது ஒன்றும் இல்லை, 4 எம்எல்ஏ சீட்டு அங்கே இருக்குது. அது தனக்கு தேவைப்படுகிற பொழுது அதை பயன்படுத்தி கொள்வதற்கு தான் இப்போ இது போன்ற விருதுகள். நீங்கள் அர்ச்சுனா கல்பாத்தி அர்ச்சுனாவுக்கு கொடுத்தாங்க. கல்பாத்தி அர்ச்சுனா சாதாரணமாக வீடு 1 ஏக்கராவில் 1 ஏக்கராவும் பில்டிங்காக இருக்குது எங்கள் டி நகரில். ஏழைபாட போய் எவனாவது கோயிலில் பண்டாரம் பரதேசி பூஜை பண்ணுறவன், பொங்கச்சோறு திங்கிறவன், சுண்டல் திங்கிறவன் யாராவது போயிட முடியுமா? 10 செக்யூரிட்டி இருக்கான். எவ்வளோ செக்யூரிட்டி? 10 செக்யூரிட்டி இருக்கான். அப்போது விஜய் எதை நினைக்கிறாரோ அதை செய்வார். யாரும்
கேட்பதற்கு ஆள் இல்லை. 5 வருஷம் ஜெயலலிதா செஞ்சார் கேட்க முடியாது, கருணாநிதி செஞ்சார் கேட்க முடியாது, ஸ்டாலின் செஞ்சார் கேட்க முடியாது, உதயநிதி செஞ்சார் டவுசர் பாய்ஸ்னு 174ல் ஆட்டம் தான், யார் கேட்க முடியும்? இப்போ அதே போல் விஜய் காலம் யாரும் கேட்க முடியாது. அவர் யாருக்கு பதவி கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், வாழ்ந்து கொண்டு தான் ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். 5 வருடம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.